இப்போ ரீசெண்டா வந்து விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசினதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அவர் வந்து நேர்ல போக போறாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தொடர்ச்சியா வந்து விமர்சனங்கள் தான் வந்து ஏன் கரூர்ல இருந்து வந்து இங்க வந்துட்டாரு, ஏன் திருச்சியில தங்கல இதெல்லாம் வந்த பிறகு சம்பவம் நினைச்சு மிக துயரமான ஒரு சம்பவத்திற்கு பிறகு வீடியோ காலில் பேசினது கூட போயிடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ காலில் பேசினவங்களாம் நிறைய ஊடகத்துல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதலாம் இருக்காரு அப்படின்னு. என்னன்னா எல்லாம் நம்மள நம்பி வந்த கூட்டம் தானே வந்து. அதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லியே இருக்காரு வந்து ஒரு பையனுடைய தாயார்கிட்ட வந்து நான் தான் படிச்சு சொன்னேன்மா யாரும் வராதீங்கன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப உறுதியா உருக்கமா சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ கண்டிப்பாக இருப்பேன். நான் வந்து இது வந்து வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல, அவ்வளவு அளவுக்கு என்ன வந்து இந்த சம்பவம் என்ன பாதிச்சிருக்குது. நான் இது எப்படின்னு ரியலா எனக்கு வந்து இந்த வீடியோ கூட நீங்க யாருக்கிட்டையும் பகிராதீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இது ஏதோ நடிப்பு, இதை வச்சு இவன் அனுதாபம் தேடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா வந்துடும் போது அப்படின்ட்டு அவர் சொல்லி பேசியிருக்காப்லது உண்மையா அதுதான். அதையெல்லாம் மீறி இந்த சம்பவத்திற்கு நீங்க ஏன் கரூர் போகல அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு, போயாச்சு. திரும்ப விஜய் சொல்லாம போனாரு சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க மிகப்பெரிய அதாவது இந்திய அரசியலே வந்து அப்படி இந்திய அரசியல் உள்ள பல கட்சிகள் அதை எடுத்து அரசியலாக்குற அளவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பொழுது அதுக்கு டிஜிபி ஆபீஸ்ல மனு கொடுத்து பாதுகாப்பு கேட்டு அதான் முறையான இது